ஹாய் மக்களே! இந்தியா முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் 3,72,168 கார் சேல் ஆயிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே இருக்குங்க. இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை காட்டிலும் பல மடங்கு சேல்ஸ் அதிகமாகுங்க. இதே மாதம் 2023 பிப்ரவரியில் 3,34,245 கார் தாங்க சேல் ஆயிருந்தது. லாஸ்ட் இயர் சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இயர் சேல்ஸில் 13.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அந்த வகையில் எந்தெந்த கார் எவ்வளோ சேல் ஆகியிருக்கு, அதில் எந்தெந்த கார் டாப் 10 லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் ஸ்டோரி தமிழ். நான் உங்கள் ஜான். கடந்த ஜனவரி மாதத்தை போலவே இந்த மாதமும் மாருதி கார்ஸ் தாங்க அதிகமாக சேல் ஆகி மார்க்கெட்டோட லீடர்ஸாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்னு சொல்லலாம். அந்த வகையில் 10வது இடத்துல மாருதியோட ஃப்ராங்க்ஸ் கார் தாங்க இருக்குது. இந்த கார் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 14,168 கார் சேல் ஆகிருக்குங்க. லான்ச் பண்ண சில மாதத்துலேயே இது தொடர்ந்து டாப் 10 லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிட்டு இருக்குங்க. அடுத்ததாக 9வது இடத்துல டாட்டாவோட நெக்ஸான் கார் இருக்குங்க. டாடா கார்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் கார்னா அது டாடா நெக்ஸான் தாங்க. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இந்த கார் 14,395 கார் சேல் ஆகிருக்குங்க. இது கடந்த 2023 பிப்ரவரி மாதத்தை காட்டிலும் 3% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அந்த வகையில் 2023 பிப்ரவரியில் வெறும் 13,914 கார் தாங்க சேல் ஆகியிருந்தது. அடுத்து 8வது இடத்துல இருக்கிறது ஒரு எஸ்யூவி கார் தாங்க. இந்த காலத்தில் மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கார் எதுன்னா அது எஸ்யூவி கார் தாங்க. அதுலேயும் இந்த காருக்கு தனி ஒரு மவுஸ் இருக்குங்க. அப்படி 8வது இடத்துல எந்த கார் இருக்குன்னா மஹேந்திரா நிறுவனத்தோட ஸ்கார்பியோ கார் தாங்க. இது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 15,051 கார் சேல் ஆகியிருந்ததுங்க. இது கடந்த 2023 பிப்ரவரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 117% வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஏன்னா கடந்த 2023 பிப்ரவரியில் இது வெறும் 6,950 கார் தாங்க சேல் ஆகிருந்தது. அடுத்து 7வது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தோட கிரெட்டா கார் தாங்க. மிட் சைஸ் எஸ்யூவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அப்படின்னா அது ஹுண்டாய் கிரெட்டா கார் தாங்க. பிகாஸ் இந்த காரோட ஸ்டன்னிங்கான லுக் அண்ட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹுண்டாய் நிறுவனத்தோட வைட் ரேஞ்ச் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்னு சொல்லலாங்க. இந்த கார் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 15,276 காருங்கிற நம்பரில் சேல் ஆகிருக்குங்க. இது கடந்த வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 47% வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த காருக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டையும் கொண்டு வந்தாங்க ஹுண்டாய் நிறுவனம். அதனால் வருங்காலங்களில் இந்த காரோட சேல்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பப்படுதுங்க. அடுத்ததான் 6வது இடத்துல மாருதியோட எர்டிகா கார் தாங்க. எஸ்யூவிக்கு அப்புறமா மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கார்னா 7 சீட்டர்ஸ் கார் தாங்க. அதுலேயும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் கார் அப்படின்னா மாருதியோட எர்டிகாவை சொல்லாங்க. இது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 15,519 கார் சேல் ஆகிருக்குங்க. இதே கார் கடந்த பிப்ரவரி 2023 6,472 கார் தாங்க சேல் ஆகிருந்தது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கார் இந்த வருஷத்தில் 140% வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அப்படியே 5வது இடத்துக்கு வந்தோம்னா எகைன் ஒரு மாருதி கார் தாங்க. சப் 4 மீட்டர் எஸ்யூவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் காரான மாருதி சுசுகியோட ப்ரீஸா தாங்க அது. இந்த கேட்டகரியிலேயே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குற ஒரே ஒரே கார் இது தாங்க. இந்த காரில் இது மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் ஹைப்ரிட்டும் கொடுத்து மைலேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாருதி நிறுவனம். இந்த கார் கடந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15,765 கார் சேல் ஆகிருக்குங்க. அடுத்ததா 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதியோட டிசைர் கார் தாங்க இருக்குது. சிடன்ஸ் கார்ஸோட சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்க இந்த காலத்தில் டாப் 10 லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரே ஒரு சிடன் கார்னா அது மாருதி சுசுகியோட டிசைர் தாங்க. இந்த காரை பொறுத்தவரை கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 15,837 கார் சேல் ஆயிருந்ததுங்க. இது கடந்த 2023 பிப்ரவரியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அடுத்ததான் 3வது இடத்துல மாருதியோட ப்ரீமியம் ப்ராடக்டான மாருதி பலினோ தாங்க இருக்குது. ஸோ இந்த கார் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 17,517 கார் சேல்ஸ் ஆகிருக்குங்க. இதுவும் கடந்த 2023 பிப்ரவரி கம்பேர் பண்ணும்போது 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் டே பீப்புள்ஸ் யாருமே வந்து ஹேட்ச்பேக் கார்ஸை அவ்வளோக்கா விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே மிட் சைஸ் எஸ்யூவி இல்லைனா எஸ்யூவி இல்லைனா மைக்ரோ எஸ்யூவி அந்த மாதிரி கார்ஸை நோக்கி போயிட்டு இருக்கறனால இந்த கார்ஸோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருதுங்க. அடுத்ததா 2வது இடத்துல டாட்டாவோட மைக்ரோ எஸ்யூவி காரான டாடா பஞ்ச் தாங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் கார் அப்படின்னா அது இந்த காரை சொல்லலாங்க. பிகாஸ் இந்த காரோட குவாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. குளோபல் என்கேப் ரேட்டிங்லேயே 5 ஸ்டார் பெற்ற ஒரே ஒரு மைக்ரோ எஸ்யூவி கார்னா அது டாடா பஞ்ச் தாங்க. இவங்க தாங்க மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட லீடர்ஸாகவும் இருக்காங்க. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் 18,438 கார் சேல் ஆகியிருக்குங்க. இது 2023 பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் 65% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க.
அடுத்ததா நம்பர் 1 இடத்துல எந்த கார் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்பர் 1 இடத்துல இருக்கிற காருன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட வேகனார் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் எல்லாருமே அவங்களோட கார் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டா வச்சிருக்கிற கார் என்னன்னா, மாருதி சுசுகியோட வேகனார் தாங்க. பிகாஸ் இந்த கார ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சில பிளேஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். அதனால தாங்க இந்த காரோட சேல்ஸ் டாப் லிஸ்ட்ல இருக்கு. அதுவும் இல்லாம தவறாம டாப் 10 லிஸ்ட்லயே இடம் பிடிச்சிருது. அந்த வகையில பார்க்கும்போது, கடந்த 2024 பிப்ரவரியில மட்டும் 19,412 கார் சேல் ஆயிருக்குங்க. இது 2023 பிப்ரவரிய கம்பேர் பண்ணும்போது 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ மக்களே, இதுதாங்க 2024 பிப்ரவரியோட டாப் 10 கார் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்க. ஸோ புதுசா ஒரு கார் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற காரையும் ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா கார் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு புதிய ஆட்டோமொபைல் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பாய்.